ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். பாரதி அவங்க வீட்ல எல்லாட்டையும் பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா யாருமே பேச மாட்டேன்றாங்க. சௌந்தர்யாட்ட, அம்மா நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்கம்மா அப்படின்னு சொல்றாரு. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கு வியாக்கியானம் சொல்ல வந்துட்டியா? நீ சொல்றதை கேட்கிற மனநிலைமையில நான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சௌந்தர்யா அங்கிருந்து போயிடுறாங்க. ஹேமாவுமே நான் பாட்டி கூட போய் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அகிலன்ட்ட பாரதி பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு. அகிலன் சொல்றாரு, இனிமே உனக்கு எது நல்லது எது கெட்டது அப்படின்னு நாங்க யாருமே அட்வைஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா அதுக்கெல்லாம் எங்களுக்கு அருகதை இல்லைன்னு தானே நீ நினைக்கிற அப்படின்னு சொல்றாரு. எனக்கு உன்கிட்ட பேசுறதுக்கு சுத்தமா இஷ்டம் இல்லடா பாரதி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்ததான் கண்ணம்மா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. கண்ணம்மா அன்னைக்கு நடந்ததை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தூக்கம் வராம எழுந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க. லட்சுமியுமே தூங்காம எழுந்து உட்காடுறாங்க. என்ன லட்சுமி, நீனும் தூங்கலையா அப்படின்னு கண்ணம்மா கேக்குறாங்க. எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுமா, இன்னைக்கு நடந்ததை பத்தியே திருப்பி திருப்பி யோசனை வந்துட்டே இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க லட்சுமி. போயும் போயும் அந்த வெண்பா ஆண்டியை போய் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அப்பா நின்னாரேம்மா, எனக்கு அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப கோவமா வந்துச்சுமா அப்படின்னு சொல்றாங்க. என்னோட அம்மாவை விட்டுட்டு நீங்க எப்படி இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவரோட சட்டையை உலுக்கி கேள்வி கேட்கணும்னு தோணுச்சுமா, ஆனா என்னால முடியலமா அப்படின்னு லட்சுமி சொல்றாங்க. பாவமா ஹேமாவுமே ரொம்ப ஃபீல் பண்ணுனா, இதுவே அவரோட சொந்த பொண்ணா இருந்திருந்தா என்கிட்ட பொய் சொல்லியிருக்க மாட்டார்லன்னு சொல்லி அழுதாமா அப்படின்னு சொல்றாங்க. நான் உன்ட்ட அப்பா பத்தி கேக்குறப்பெல்லாம் நீ அப்பா பத்தி சொல்லவே மாட்டேலம்மா, அதுக்கப்புறம் நானா கஷ்டப்பட்டு அப்பா யாருன்னு தேடி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்பா யாருன்னு நான் தெரிஞ்சுக்காமலே இருந்திருக்கலாமா அப்படின்னு சொல்றாங்க லட்சுமி. எனக்கு அப்பாவை சுத்தமா பிடிக்கலமா, ஐ ஹேட் அப்பா, எனக்கு நீ மட்டும் போதுமா, வேற யாருமே வேணாமா அப்படின்னு சொல்லி அழுறாங்க லட்சுமி. கண்ணம்மா சொல்றாங்க, நீ சின்ன பொண்ணு லட்சுமி, இந்த மாதிரி எல்லாம் கோபப்படக்கூடாது, யாரையும் வெறுக்க கூடாதுமா அப்படின்னு சொல்றாங்க. என் மடியில படுத்து தூங்கு லட்சுமி அப்படின்னு லட்சுமி சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறாங்க. அடுத்ததா வெண்பா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. ரோஹித் வெண்பாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓவர் நைட்ல ஒபாமான்னு சொல்லுவாங்களே, அது நீதாண்டா ரோஹித், நீ மச்சக்காரண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஷர்மிளா, சாந்தி ரெண்டு பேருமே இப்போ வெண்பாவோட ரூமுக்கு வராங்க. உனக்காக மாப்பிள்ள ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு, அங்க போமா அப்படின்னு சொல்றாங்க ஷர்மிளா. இங்க பாரு வெண்பா, பழையபடி நீ முறுக்கிட்டுலாம் நிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஷர்மிளா. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு வெண்பா, உன்னோட கழுத்துல தாலி இருக்கு, இனிமே நீ ரோஹித் கூட சந்தோஷமா வாழணுமா அப்படின்னு சொல்றாங்க. நீ அடிக்கடி கோவப்படக்கூடாது வெண்பா, உன் வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கு, உன்னோட ஹெல்த்தை நீ பாத்துக்கணும், நீ ஒரு டாக்டர், இது நான் உனக்கு சொல்லணுன்ற அவசியமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஷர்மிளா. நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் வெண்பா, நீ வாழ்க்கையில தோத்து போயிட்ட, அந்த தோத்து போயிட்டன்றத நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இனிமேலாவது சந்தோஷமா வாழ்ற வழியை பாரு அப்படின்னு சொல்றாங்க ஷர்மிளா. சாந்திட்ட சொல்றாங்க, வெண்பாவை கொண்டு போய் மாப்பிள்ள ரூம்ல விட்டுட்டு தான் நீ அடுத்த வேலை செய்ய போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சாந்தி வெண்பாட்ட சொல்றாங்க, என்ன மன்னிச்சிருங்கம்மா, கண்ணம்மா என்னோட கழுத்துல அருவாமனையை வச்சு மிரட்டுனா, அதனாலதான் நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேமா அப்படின்னு சொல்றாங்க. ரோஹித் ஐயாவுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுமா, இனிமே இதுதாம்மா உங்களோட வாழ்க்கை அப்படின்னு சாந்தி சொல்றாங்க. வெண்பா சாந்திய முறைக்கிறாங்க. ஐயோ அம்மா முறைக்காதீங்கம்மா, உங்க பார்வையை தாங்குற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லம்மா அப்படின்னு சொல்றாங்க. பால் சொம்ப இங்க வச்சுட்டு போறேன், நீங்க அதை எடுத்துட்டு ரோஹித் ஐயா ரூமுக்கு போயிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க சாந்தி. பால் எடுத்துட்டு இப்போ வெண்பா படியில இறங்க போறாங்க. அப்போ ஷர்மிளா சொன்னது வெண்பாவுக்கு ஞாபகத்துக்கு வருது. நீ வாழ்க்கையில தோத்து போயிட்ட வெண்பா அப்படின்னு ஷர்மிளா சொன்னது ஞாபகத்துக்கு வருது. நான் தோக்கல, இந்த வெண்பா என்னைக்குமே தோக்க மாட்டா அப்படின்னு வெண்பா நினைக்கிறாங்க. இந்த குழந்தைய நான் என் வயிற்றுல சுமந்ததே இதை காரணம் காட்டி பாரதியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். ஆனா பாரதியே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் இந்த குழந்தை எதுக்காக என் வயிற்றுல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க வெண்பா. அவங்களாவே வேணும்னே இப்போ மாடிப்படியில இருந்து கீழே விழுந்துடுறாங்க. அவங்க அம்மானு கத்துற சத்தத்தை கேட்ட உடனே ஷர்மிளா, ரோஹித், சாந்தி எல்லாருமே ஓடி வராங்க. சாந்தி மனசுல நினைக்கிறாங்க, வெண்பாமா தடுமாறி விழுந்தாங்களா இல்ல வேணும்னே விழுந்தாங்களா, அவங்க பிளானையே புரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு நினைக்கிறாங்க. வெண்பா எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குதுமா அப்படின்னு அழுறாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க மாப்பிள்ள அப்படின்னு ஷர்மிளா ரோஹித் சொல்றாங்க. அடுத்ததா பாரதி வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. பாரதி மனசுல நினைக்கிறாரு, டிஎன்ஏ ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி நான் வெண்பா கழுத்துல தாலி கட்ட போனது பெரிய தப்பு தான் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனா அதுக்காக எல்லாருமே நான் ஏதோ கொலை குத்தம் பண்ண மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. குழந்தைய கூட என்னை வெறுக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. கண்ணம்மாவும் என்னமோ பெரிய ரொம்ப நல்லவ மாதிரி என்கிட்ட ஓவரா பேசுனா அப்படின்னு நினைக்கிறாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டேன், இருந்தாலும் இந்த டிஎன்ஏ ரிசல்ட் வரட்டும், அதுக்கப்புறமா தெரிய வரும் யார் மேல தப்பு இருக்குன்னு அப்படின்னு நினைக்கிறாரு. கண்டிப்பா இந்த டிஎன்ஏ ரிசல்ட் நான் நினைச்ச மாதிரி தான் வரப்போகுது. அதுக்கப்புறமா அந்த கண்ணம்மாவை நிக்க வச்சு இந்த ரிசல்ட்டுக்கு என்னடி பதில் சொல்ற அப்படின்னு அவளை நான் சொடக்கு போட்டு கேள்வி கேட்பேன் அப்படின்னு நினைக்கிறாரு. கண்ணம்மா பாரதி பண்ணதே நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி தூங்காம யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.
அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.